அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. ஒரு நீரூற்று பார்க்க என்னென்னலாம் தேவை, எப்படியெல்லாம் பார்க்கலாம், அதை பார்த்துட்டு எத்தனை அடியில் தண்ணி வரும், அதெல்லாம் சொல்லி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு முழு வீடியோ தாங்க இது. இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிவி களத்தூருக்கு அருகாமையில் போர் பண்ண வீடியோங்க இது. இந்த போருக்கு நீரூற்று பார்த்தது நான் தான். நீரோட்டம் பார்க்குற வீடியோ குறித்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை நல்லா பாருங்கள். வேப்பங்குச்சி வச்சு ஃபஸ்ட்டு இது ஒரு 1.5 ஏக்கர் இடம். இதில் வேப்பங்குச்சி வச்சு இடத்தோட ஃபுல் பார்டரை சுற்றி ஊத்தோட லைன் கண்டுபிடிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 ஊற்று இருக்குங்க. 2 ஊற்றுல அந்த ஊத்தோட லைனை ஃபஸ்ட்டே வேப்பங்குச்சி வச்சு அந்த ஃபுல்லாக ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், உழுது வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்து ஊத்தோட லைன் கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போது அதில் 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சு அந்த லைனை கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள், பிளாக் கலரில் பக்கத்தில் குச்சி வச்சுருக்கேன். அந்த இடத்துல 2 ஊற்று சேரக்கூடிய இடம் வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு கொஞ்சம் அப்படி கிராஸிங்காக 2 லைன் போகுது. ஸோ நான் அந்த கால் வைக்கிற இடத்துல தான் அந்த 2 லைனும் சேர்கிற இடம், கீழே குச்சி அடித்த இடம். அந்த இடத்துல ஒரு லைன் வருது, இந்த பகுதியில் ஒரு லைன் வருது, அங்கே வர லைனும் இங்கே வர, இப்போ இந்த குச்சிக்கு இந்த சைடில் ஒரு லைன் வருது, இந்த சைடில் ஒரு லைன். ஸோ அந்த குச்சி வச்சுருக்க இடம்தான் ஊற்று, 2 ஊற்றும் சேரக்கூடிய இடங்க. ஸோ அந்த இடத்துல 2 ஊற்றும் சேர்கிற இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கேன். பார்க்கலாம் தண்ணி வருதா இல்லையான்னு. இப்போ தேங்காய் வச்சு தேங்காயில் 2 விஷயம் சொல்லாங்க. ஒன்று ஊத்தோட லைன், 2வது சென்டர் பாயிண்ட்டு, அடுத்து எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு கூட தேங்காயில் சொல்லலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்குற மெத்தட் காப்பர் ராடு. இந்த காப்பர் ராடு, எல் ஷேப் காப்பர் ராடு, தண்ணி போகிற வர திசை ப்ளஸ் எத்தனை அடியில் அந்த தண்ணி இருக்குன்னு இதில் கேல்குலேஷன் பண்ணலாம். எத்தனை ஊற்று இருக்குன்னு கேல்குலேஷன் பண்ணலாங்க. எல்லாத்துலேயும் எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. காப்பர் ராடில் எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு துல்லியமாக சொல்ல முடியும். ஊத்தோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு சொல்ல முடியும். அந்த ஊற்று எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது, அந்த ஊற்று எந்த சைட்லேருந்து வருது, எந்த பக்கம் போகுது, இந்த டீட்டெயிலெலாம் காப்பர் ராடில் சரியாக சொல்லலாம். ஸோ வர போகிற டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தில் கிட்ட நெருக்கி அந்த பகுதியில் போர் பண்ணால் நல்லாயிருக்கும். சோர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், வாட்டர் சோர்ஸு. ஸோ அதெல்லாம் இந்த காப்பர் ராடில் செக் பண்ணலாம். இந்த ஃபீல்டில் எனக்கு 15 வருட அனுபவம் இருக்குது. ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் போர் பண்ணிட்டேன், நீரூற்று பார்த்துட்டேன். எத்தனை அடியில் தண்ணி வரும், இது சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலையும் கிளியராக சொல்லுவேன். இப்போ பார்த்துட்டு எத்தனை அடியில் அந்த தண்ணி இருக்குன்னு அளந்துட்டுருக்கேன், ஆழம் அளக்கிறேன் எத்தனை அடியில் இருக்குன்னு. எல்லாமே கேல்குலேஷன் தாங்க, இதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு போக முடியாது. இது பின்னாடியே போர் போடுற வீடியோ அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஊற்று அளந்துட்டேன், எந்த பகுதியில் இருந்து வருது, அது எத்தனை அடி ஆழத்தில் இருக்குன்னு. இப்போ 2வது ஊற்றையும் அளக்கிறேன், அந்த ஊற்று எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது, எந்த பகுதியில் இருந்து வருதுன்னு. ஸோ அங்கே ஒரு பாயிண்ட்டு வச்சுருக்கேன், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ அங்கேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு, அதுதான் சென்டர் பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது எண்டு பாயிண்ட்டு. இப்போது இதையும் அளக்கிறேன், எத்தனை அடியில் அந்த ஊற்று இருக்குன்னு அளந்துட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு 40 அடியில் ஒரு ஊற்று, அடுத்து 300 250லேருந்து 300க்குள்ளே ஒரு ஊற்று இருக்குன்னு சொன்னேன். 2ம் சொன்ன மாதிரியே கரெக்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. ஏற்கனவே இந்த மெத்தட் பார்த்தோன்னா தேங்காயெலாம் அடி சொல்கிற மெத்தடு. தேங்காயில் நம்ம நம்பரை மனசுலையோ இல்லை வெளியே சத்தமாகவோ கவுண்ட் பண்ணால் இது ஆக்சுவலி ஊற்று முடியக்கூடிய இடத்த இது சொல்லும். அதிலேருந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி வச்சு கேல்குலேஷன் பண்ணிக்கணும். இந்த மெத்தடும் கரெக்டாக இருக்குது, என்னை பொறுத்தளவு இந்த மெத்தடு கரெக்டாக இருக்குது. எப்படி நம்பரை கவுண்ட் பண்ணாலும் இந்த தேங்காயில் அடி சொல்கிற மெத்தடு கரெக்டாக இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது. நான்
இதில் எனக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்குது தேங்காயில் அடி சொல்கிறது. இந்த மெத்தடில் தேங்காயில் அடி சொன்னால் ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு அப்படியே ஃபுல் நம்பரை எண்ணேன். அடுத்து 5 10 15ன்னு எண்ணுறேன். இப்போது அடுத்து 10 20 30ன்னு எண்ணுறேன். எப்படி எண்ணாலும் அந்த 150 சம்திங் அப்படி காட்டுது. ஸோ 150க்குள்ளே தான் தண்ணி இருக்குது. 150லேருந்து 200க்குள்ளே தண்ணி வரும் அப்படின்றது தேங்காய் காட்டுது. மேல் ஊற்று 2வது ஊற்றும் 300க்குள்ளே வந்துடும்ன்றது கால்குலேஷன் இருக்குது. அதை வச்சும் சொன்னேன். 2 ஊற்றும் கரெக்டாக காட்டுச்சு தேங்காயில். ஸோ இந்த மெத்தடும் கரெக்டான மெத்தடு. ஃபஸ்ட்டு குச்சி வச்சு பார்க்கணும், 2வது முட்டை வச்சு பார்க்கணும், அடுத்து காப்பர் ராடு, அடுத்து தேங்காய், கடைசியாக காப்பர் சொம்பு. காப்பர் சொம்பு ஒரு நல்ல மெத்தடு. காப்பர் சொம்பு இது எல்லாமே மற்ற சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஊற்றுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அந்த காப்பர் சொம்பு எம்டி ஊற்றுக்கு சப்போர்ட் பண்ணாது, தண்ணி இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இந்த கஸ்டமர் கூப்பிடும் போதே சுற்றி போட்டவங்க யாருக்குமே தண்ணி இல்லை. 6 போர் ஃபெயிலியர் தம்பி, நீ வந்து எங்கள் இடத்துல பார்த்து நீயே போர் போட்டு நீயே தண்ணி எடுத்து கொடுன்னு சொன்னாங்க. ஸோ இது என்னோடய லோக்கல் ஏரியான்றதுனால நானே போர் போட்டு நானே தண்ணி எடுத்து கொடுத்தேன். எத்தனை அடியில் தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்ன, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க. இதுதான் அந்த ஊற்று போகிற இடம். இப்படி ஒரு வழியில் ஒரு ஊற்று போகுது, ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக. இந்த பக்கம் கை காட்டுற பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஊற்று ஒன்று போகுது. ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட் தான் அந்த இடம். கடைசியாக ஒரு முறை வேப்பங்குச்சி வச்சு அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைன், அந்த சைடு ஒரு லைன் வருது. நல்லா பாருங்கள், ஒரு லைன் அங்கே வைக்கிறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லைன் வருது, லைன் 2. அதுதான் இந்த 2வது லைனு. 2வது லைனை ஆப்போசிட்லேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, 2வது லைன் ஆப்போசிட்லேருந்து வந்து இது 3வது லைனு. ஸோ இது 4வது லைனு. ஸோ நான் ஒரு ரவுண்டு அடிக்கும் போது 4 லைன் வருது. அப்போ 4 லைன்னா அந்த இடத்துல 2 ஊற்று இருக்குது. ஒரு பக்கம் இந்த சைடு ஒரு ஊற்றும், இந்த சைடு ஒரு ஊற்றும் இருக்குது. 2 இன்புட்டு 2 அவுட்புட். அதனால் நம்மளுக்கு 4 லைன் அந்த இடத்துல காட்டுது. அதுக்கு எது சென்டர் பாயிண்ட்டு, ஒரு சில இடம் பாருங்கள் 2 ஊற்று இருக்கும், சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல தண்ணி கம்மியாக இருக்கும், அங்கே போடக்கூடாது. ஒரு சில இடம் இதுலேயே ஒரே இடமா இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும், ஒரே ஊற்றாக இருக்கும், அங்கே பண்ணலாம். எது ரெக்கமெண்டபுளோ அதுதான் பண்ணோம். அதைத்தான் முட்டை வச்சு செக் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் முட்டை வச்சு செக் பண்ணதை போடலை, வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இல்லைன்னு. வேறு வீடியோலாம் போட்டிருக்கேன் முட்டை வச்சு செக் பண்ணது. முட்டை வச்சு எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு பண்ணலாங்க. 2 ஊற்று 3 ஊற்றுன்னு பார்க்க வேணாம். 2 ஊற்றும் 3 ஊற்றும் சேர்ந்தே 1 இன்ச்சு தண்ணி தான் வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. ஒரு சில இடங்களில் ஒரே ஒரு ஊற்றுலேயே அதிகமான தண்ணி வந்துடும். அடுத்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வண்டி வர வச்சேன். அதுக்குள்ளே மழை வந்து ஈரமாயிடுச்சு. மீண்டும் 10 நாள் பொறுத்து காஞ்சதுக்கப்புறம் வண்டி வந்து போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. போர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒரு மாதிரி முரம்பு பாறை மாதிரி வந்துச்சு, கிராவல் வந்துச்சு, முரம்பு பாறை வந்துச்சு. ஒரு 40 அடி டச் பண்ணும் போதெல்லாம் ஈரம் வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரியே 50 அடியில் ஒரு ஊற்றம், ஒரு 250 to 300க்குள்ளே ஒரு ஊற்றம் கிடைக்கும்னு சொன்னேன். மேல் ஊற்று இது வந்து ஒரு 50 அடியில் இந்த ஊற்று உடஞ்சது, 45 அடிக்கு மேலே உடஞ்சது. இது ஊற்றோட மேல் பகுதி, ஊற்றோட சென்டர் பகுதி டச் பண்ணல. அதுக்கப்புறம் 10 இன்ச் பிவிசி வச்சுட்டு ஊதுனாங்க. ஒரு 50 அடி தான் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே ஊதும் போதே இவ்வளோ தண்ணி வந்தது. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும், போர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். அதுக்கு கீழே போய் கரும்பாறை கிடச்சிது. இந்த கரும்பாறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கு கீழே அந்த கரும்பாறை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் குழன்னு பவுடர் மாதிரியும் வந்துச்சு. ஆனால் தண்ணி வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு கீழே போய் 250 அடிக்கு கீழே மீண்டும் 2வது ஊற்றுல இந்த பாறை கிடச்சி இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஊற்றுல ஒரு இன்ச்சும், இந்த ஊற்றுல ஒரு இன்ச்சு, மொத்தம் ஒரு 2 இன்ச்சு தண்ணி கிடச்சிது அவங்களுக்கு. இது அப்படியே நார்மலாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. பவுட்ராக இருக்கனால ஸ்லோவாக ஓட்டுறாங்க. அது ஃபுல்லாக கரும்பாறையாக இருக்கனால ஸ்லோவாக ஓட்டுறாங்க.
ஸோ இவங்களுக்கு சுற்றி போர் போட்டோம் 6-7 போர் ட்ரை. அவங்க பக்கத்து கழனிக்காரெலாம் போட்டு ட்ரை 2 நாள் வரையும் வச்சு போட்டிருக்காங்க. ஆனால் நான் போய் பார்த்து நானே வண்டி எடுத்து போர் பண்ணி கொடுப்பேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல தண்ணி வந்தது. ஒரு 1.25 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக டெலிவரி கொடுக்குங்க. இதெல்லாம் விட்டே போகாது. எப்பவுமே தண்ணி இருக்கும். உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க எனக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேங்க. என்னோடய பேர் பிரபு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன். யாரையும் ஃபெயிலியர் பண்ண விட மாட்டேங்க. ஃபஸ்ட்டு தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்ப்பேன். ஒருவேளை உங்களோட இடத்துல தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லைங்க, போர் பண்ணாதீங்கன்னு உண்மையை தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க, புதுசாக போர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 100% தண்ணி எடுத்து கொடுக்குறேங்க. இந்த சந்தேகம் வரும் வராது 70% 80% அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட 100% தண்ணி எடுத்து கொடுக்குறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாரும் போர் போட்டு ஃபெயிலியர் பண்ண விடாதீங்க. விவசாயி யாரும் நஷ்டப்படக்கூடாது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.